அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல வேளையிலையும் இந்த ஜெபத்தில் இந்த 21 நாட்கள் நடக்கிற அந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த ஜெபத்திலே தாகத்தோட வாஞ்சியோட நேரடியாகவும் இன்னும் நேரலையிலையும் கலந்து கொள்கிற நம்ம எல்லாரையும் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன் பரலோகம் பார்க்கிறது. பரலோகத்தினுடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுடைய ஆசைகளை இச்சைகளை ரொம்ப ஜாலியாக உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஒரு கூட்டத்தை மட்டும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்றாரு, உலகத்தில் எல்லாரையும் நீ அழிச்சாலும் அந்த கூட்டத்தை மட்டும் அழிக்காத, அவங்களுடைய நெற்றியில நீ அடையாளம் போட்டுரு. வருகிற ஆபத்து அந்த ஜனங்களுக்கு இல்லை. யார் அப்படின்னா அவங்க தான் தேசத்திற்காக திறப்பில் நின்றவர்கள். நான் நம்புறேன் நிறைய பேர் இந்த ஜெபத்தில் நிறைய பேர் வெளியில் தூங்கிட்டு இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், கர்த்தரை தேடாமல் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக கர்த்தர் காண்பிப்பார். எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த கர்த்தர் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக கர்த்தர் காண்பிப்பார். பரலோகம் உங்களை பார்க்கிறது, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆமேன் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை பார்க்கிறதற்காக நன்றி, எங்களுடைய பிரயாசங்களை பார்க்கிறதற்காக நன்றி, எங்களுடைய ஆராதனையை நீர் பார்க்கிறதற்காக நன்றி. ஆமேன். ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமா இருக்குது. ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்காக நம்ம நிறைய பேர் பிரயாசப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் யாரையாவது ஒருத்தரை நம்ம காரணம் காமிக்கிறோம். அப்படின்னா நான் வளராமல் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம், நான் படிக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். பொதுவாக இந்த ஸ்கூலில் நல்லா படிக்காத சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா எனக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க, எங்கள் அம்மா அப்பா என்னை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கல, எங்கள் அம்மா அப்பா நல்லவங்களா இல்லை, அதனால தான் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது. எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பன் சரியில்லை, ஆனால் கூட அதான் நான் சில டைம் சொல்லுவேன், விளக்கு வச்சு கூட படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அதுல ஒரு பெரிய ஆளான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வளர்ச்சி குறைவுக்கு, நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் திருத்தி கொள்ள முடியும், அவங்க தான் வளர முடியும். ஆனா இன்னொருத்தர காரணம் காட்டுகிற யாருமே நான் நம்புறேன் கடைசி வரைக்கும் நம்ம அப்படிதான் இருப்போமே தவிர நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கவே இருக்காது. இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசுக்குள்ள நான் இப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா நான் நல்லா வந்திருப்பேன்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைப்பட்டிருந்தா நல்லா வந்திருப்பேன்ல, நான் உயரணும்னு நினைச்சேன், ஆனா இவங்க என்னை தடுத்து நிறுத்திட்டாங்க, என் வேலை ஸ்தலத்துல ஒருத்தங்க எனக்கு விரோதமா பொறாமப்பட்டு என்னை அழிச்சாங்க, என் சொந்தக்காரங்க என்னை அழிச்சாங்க. யார் மேலேயாவது நீங்கள் குற்றம் சாட்டுவீர்களே ஆனால் இல்லை இல்லை, முதல்ல நீங்க என்ன நினைக்கணும்னா, என்னுடைய ஆசீர்வாத தடைக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். நான் இன்னும் ஞானமா நடந்திருக்கணும், நான் இன்னும் ஜெபம் பண்ணி இருக்கணும், நான் இன்னும் அர்ப்பணிச்சிருக்கணும், நான் இன்னும் சுதாகரிப்பா இருந்திருக்கணும், நான் இன்னும் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். இப்படி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நீங்க மறந்துடாதீங்க, இனி இன்னொருத்தர காரணம் காட்டுறத தயவு செய்து நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். இன்னொருத்தர் தான் யாராவது ஒருத்தருடைய மனசுல இருக்கும், நான் 15 வருஷமாய் பாடுபடுவதற்கு இவங்க தான் பாஸ்டர் காரணம் அப்படின்னு. அதான் யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அவன் பாடுபடுறதற்கு அவர்கள் தான் காரணமானாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார்.
ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு இவனுங்க தானே காரணம், இவங்க தானே என்ன குழியில தள்ளுனாங்க, இவங்க தானே என்ன வித்து போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க காரணம் இல்லப்பா, ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆமேன். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நன்மைக்காக தான் நடந்திருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் நன்மைக்காக தான் நடக்க போகிறது. இனி நடக்க போகிறதும் நமக்கு நன்மையாகவே மாறப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த சுட்டி காட்டுகிறத, இன்னொருத்தரை குற்றப்படுத்துறத நம்ம தயவு செய்து விட்டுறணும். நீங்கள் ஆதியாகமத்திலேயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஆதாமும் ஏவாளையும் குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி குற்றப்படுத்துறாங்க. ஆதாம் சொல்றாரு ஏவாள் தான் அப்படின்றாரு, ஏவாள் சொல்றாங்க சர்ப்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதனால ஆண்டவர் விட்டாரா? சரி, ஆதாமே நீ ஒரு தப்புமே பண்ணலப்பா, உன் மனைவி தான்ப்பா எல்லா தப்பும் பண்ணாங்க, அதனால அவளுக்கு மட்டும்தான் தண்டனை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லவே இல்லை. உனக்கு உன்னுடைய பொறுப்பு என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நபரை நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ அவங்க மேல காரணம் காமிக்க கூடாது. நீ அந்த நேரத்தில் எங்க போன? அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது ஆதாமுக்கும் கிடைச்சிருச்சு, ஏவாளுக்கும் கிடைச்சிருச்சு, சர்ப்பத்துக்கும் கிடைச்சிருச்சு, எல்லாத்துக்குமே கிடைச்சு. அப்போ இன்னொருத்தரை நம்ம வளராம இருப்பதற்கு இன்னொருத்தரை கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சுட்டி காமிக்கவே முடியாது. அது 1000 பேர் அப்படி இருக்கத்தான் செய்வாங்க, அப்படி வரத்தான் செய்வாங்க, எழும்பதான் செய்வாங்க. அதுக்காக நம்முடைய வாழ்க்கை நம்ம இழக்க முடியுமா? நம்முடைய குடும்பத்தை நம்ம இழக்க முடியுமா? நம்ம அமைதியா இருந்துட முடியுமா? நம்ம வாழாம இருந்துட முடியுமா? அந்த கிருபையை கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவாராக. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரே இனி மரணம் வரைக்கும் நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்துறத நான் நிறுத்திடுவேன், நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்த மாட்டேன். என்னுடைய உயர்வு குறைவுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். என்ன பக்குவப்படுத்துங்க, என்ன பத்திரப்படுத்துங்க, என்ன மாற்றுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லித்தாருங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே காரணம். என்னுடைய செழிப்பு குறைவிற்கு நான் தான் ஆண்டவரே காரணம். என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை பத்திரப்படுத்தும், எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இனி யாரையும் நான் ஆண்டவரே காரணம் காண்பிக்கவே முடியாதப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதனிடத்திலிருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக, கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே நீங்கள் பத்திரிகையில் இன்னும் நிறைய அந்த நியூஸ் சேனல்ல வாசிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஒரு வாலிப பையன் தன்னுடைய தகப்பனாருடைய வண்டியை எடுத்துட்டு வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் மாட்டுறான். அப்போ ஒரு அம்மா மேல அவன் இடிச்சிடறான். அந்த அம்மாவுடைய கால் உடஞ்சிருச்சு. இவனுடைய கையிலே சரியான அந்த லைசன்ஸ், அந்த வண்டிக்குரிய சரியான ஆவணங்கள் இல்லை. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அது கேஸ் ஃபைல் ஆகி இவங்க 3 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படின்னு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாரும் நிறைய பேர் அந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டீங்க. இப்ப சமீபத்தில் தான் ஒரு 1 வீக்கு முன்னாடி உடனே அவங்க வீடு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வீடு. அப்போ அந்த பிள்ளைங்க அவனால கட்ட முடியாது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு கடைசியா ஒரு வீடியோ, பாய்சன் எலி மருந்தை சாப்பிட்டுட்டு அவன் கண்டினியூ அந்த வீடியோ பேசுறான். நான் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, ஆனா நான் சாக போறேன், என்னுடைய சாவுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, இந்த போலீஸ் அதிகாரி தான் காரணம், இவங்க தான் இப்படி பண்ணாங்க, ஏன்னா நான் 3 லட்சம் ரூபாய் நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் இறந்தும் போயிட்டான். ஆனா அதற்கு அவன் இறந்து போனதற்கு பிற்பாடு அந்த கேஸை எடுத்த ஒரு வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல அவன் சொல்றது அந்த அளவுக்கு உண்மையானது இல்லை. ஏன் அப்படின்னா
கோர்ட்லேருந்து அவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்குது, இந்த மாதிரி நீ வந்து தப்பு பண்ண, இந்த பணத்தை நீ கட்டணும் அப்படின்னு வந்திருக்குது. இவன் மேல்முறையீடு செய்து வாதாடி, இல்லை நான் அப்படி பண்ணலை, இந்த மாதிரி அவனுடைய வாதத்தை வச்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு தன்னுடைய ஜீவனை அவன் மாய்த்து கொண்டான். ஐயோ ஒரு குழந்தை போயிருச்சு, அதனால உங்க வாழ்க்கையில் ஞானமா இருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ ரொம்ப கவனமா இருங்க. இப்போ ஆக்சிடென்ட் அப்படின்றது எதேர்ச்சியா நடந்துருச்சு, சரி என்னோ கடவுள் அப்படி அனுமதிச்சிருக்கிறாரு, அதுக்காக என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் வளரும் போது உயரும் போது உங்கள் மேல் பொறாமைப்படுவார்கள், எரிச்சல் படுவார்கள், நீங்க வளரக்கூடாதுன்னு உங்க தலை மேல ஏறி மிதிப்பார்கள், உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, எப்படியாவது நீங்க கீழே போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம தான் என்னவா இருக்கணும்னா ஞானமாய் முன்னேறணும். ஸோ இன்னொருத்தரை நீங்க சுட்டி காட்டிட்டு இருந்தீங்கன்னா சாகிற வரைக்கும் அப்படியே இருக்கலாம். அவளை நம்பி தான் நான் கடனை வாங்கினேன், இவனை நம்பி தான் கடன் வாங்கினேன், இவன் கொடுத்த ஹோப்பில் தான். நீ யார் உங்களை நம்ப சொன்னா? இல்லை, உலகம் அப்படி தான் கேட்பாங்க. யார் உங்களை நம்ப சொன்னா? இல்லை நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, இவன் தான் காரணம், நான் இன்னைக்கு கவலைப்படுறது இவன் தான் காரணம். இல்லவே இல்லை, ஆண்டவரே நான் தான் காரணம், என்னை மாற்றும், என்னை மாற்றும். இன்னைக்கு முழுக்க நீங்க கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்க வாயிலிருந்து கேட்கணும்னு விருப்பப்படுவார். நீங்க ஒத்துக்கணும். நீங்க ஒத்துக்காம கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க முடியாது. அதான் கோடாரி கலண்டு கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ தேவனுடைய மனுஷன் வருகிறான், எங்கப்பா கோடாரி விழுந்துச்சுன்னா விழுந்த இடத்தை காமிக்கணும். விழுந்த இடத்தை காமிக்காம கோடாரியை வெளியே எடுக்க முடியாது. அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்காம நான் தான் காரணம்னு சொல்லாம உங்களை தூக்கி எடுக்க முடியாது. இன்னொருத்தரை நீங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால மாறவே முடியாது. அதனால இன்னைக்கு முழுக்க நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய ஞான குறைவினாலதான் ஆண்டவரை செஞ்சேன், இனி அந்த மாதிரி நடக்காதபடி எனக்கு பெரிய கிருபையை தாரும். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? கையை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே நான் இன்னொருத்தரை குற்றம் சாட்ட நான் விரும்பல ஆண்டவரே, இன்னொருத்தரை நான் கை நீட்டுறதுக்கு விரும்பல ஆண்டவரே. எனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன அவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன சிக்க வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் தகப்பனே நான் உங்க சமூகத்துல நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாதா? நான் சுதாகரிப்பா இருந்துடக்கூடாதா? சொல்லுங்க, என்ன இந்த கொடிய இடுக்கணிலிருந்து என்னை தூக்கி எடுப்பீராக சொல்லுங்க ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு வரும், அப்பதான் ஆண்டவர் உங்களை கை கொடுப்பார், அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு வருவார். ஆண்டவரே நான் தான் காரணம், நான் தான் காரணம், நான் தான் காரணம். தகப்பனே என்னை இந்த குழியிலிருந்து, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி விடுவதற்கு உம்மால் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். என்னை உம்முடைய சமூகத்துல பலிபீடத்துல நான் படைக்கிறேன் ஆண்டவரே, நான் படைக்கிறேன் ஆண்டவரே, படைக்கிறேனப்பா. ஹல்லேலூயா. ஸோ போய் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் எல்லாருமே கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்க. இன்னைக்கு முழுக்க நீ எங்கே வேலை செஞ்சாலும் கர்த்தர் சமூகத்தில் நின்று என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த மிஸ்டேக்குக்கு நான் தான் ஃபஸ்ட்டு காரணம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். இன்னொருத்தரை நீங்க மனசுல நினைக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். 26ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அப்ப நீங்க 28வது வசனம் திரும்ப வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய்
கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்மை பகைத்தவர்கள், நம்மை வெறுத்தவர்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் காண போகிறார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்று ஒருவேளை இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் உங்க கூட இருப்பதற்கு எந்த அறிகுறியுமே தெரியாம இருக்கலாம். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதான் வேதத்துல நீங்கள் வந்து வாசிக்கும் போது தேவ மனுஷனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். உடனே கிதியோன் தேவதூதனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தர் என் கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒருவேளை அந்த கிதியோனுடைய அதே வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? எனக்கு சந்தேகமா இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் என் கூட இருந்தா இப்படி எல்லாம் தீமை நடக்குமா? இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வருமா? இவ்வளவு அவமானப்படுவேனா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களை பகைத்த அனைவரும் கண்டுகொள்ளுவார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை பல இடங்களிலே உறுதிப்படுத்தின கர்த்தர் இனி உங்களுக்கு விரோதமான எல்லாரும் சொல்ல போகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். ஆமென். அப்போ ஈசாக்கை வந்து நிறைய அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை, அந்த சிச்சுவேஷனை நீங்க பார்க்கும்போது எல்லாருமே அவனை பகைச்சாங்க, எல்லாருமே அவனை வெறுத்தாங்க. ஏன் அவனை நினைக்கிறாங்கன்னா, அவனை தட்டி கேட்கறதற்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. அவர்கள் ரொம்ப பாரப்படுத்துறாங்க. அவன் தோண்டின துறவை தூர்த்து போடுகிறார்கள். அப்போ யாருமே இல்லை அவனுக்காக கேட்கறதற்கு. அவங்க அப்பா தோன்றினது தானே, அவனுக்கு உரிமை இருக்குல்ல, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா அவனுக்காக அந்த பட்டணத்திலே நிற்பதற்கு யாருமே இல்லை. அந்த தேசத்திலே இருக்க வேண்டாம், இந்த தேசத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு பல நாட்களில் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கல. இந்த தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னது போலவே அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலம் கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவன் மேல பொறாம வருது. அப்ப அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே அவனை வந்து தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால இவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சாங்க. இவனை யாருமே என்ன செஞ்சாலும் இவனை கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இல்லை இல்லை, ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமாய் நிறைவேற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதே ஈசாக்குனுடைய சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களை ரொம்ப அழிக்க நினைக்கலாம், உங்கள் மேல் பொறாமைப்பட்டு பழியான வார்த்தைகளை எல்லாம் பேசலாம். உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு அவங்க ஒரு முடிவிற்கு வரலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருக்கிறதை சீக்கிரமாய் நிரூபிப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அந்நியர்கள் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஈசாக்கை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்கிறது நிரூபித்தாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலே எதிரிக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை, ஓ ஹல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் கண்டுகொள்ளுவார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை மிகவும் கனப்படுத்தி வைப்பார். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன், இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமாய் பார்க்க போகிறார்கள். வெகு சீக்கிரத்தில் பார்க்க போகிறார்கள். என் பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நிறைய பேர் காண போகிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் எனக்காக தான் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தம் அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் அதை செய்வாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை சுற்றி இருக்கிற அவனை பகைத்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். முதலாவது 26ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவிகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களோடே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பேரிட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருக்கிறார் என்கிறத இந்த ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, முதலாவதாக அவன் அந்த தேசத்துல குடியிருக்கிறான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. உடனே அவன் மேல பொறாமப்பட்ட அந்த நாட்டு ராஜா சொல்றாரு, நீ என்னிலும் ரொம்ப பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு. சரி பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போயிடுறேன், நான் அந்நியன் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல தன்னுடைய தகப்பனார் ஏற்கனவே தோண்டி தூர்த்து போட்ட அந்த துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறார். அப்ப அங்க அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப அவனுங்க அங்க சண்டைக்கு வர்றாங்க. இப்படியே ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒவ்வொரு முயற்சியை எடுக்கும் போதும் அவனுக்கு விரோதமாய் சண்டையிடாங்க, அவனுக்கு விரோதமா பிரச்சனை பண்ண வந்தாங்க. ஆனா ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு ஆள் பலம் இருக்குது, இவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், இவனுக்கு நல்ல வசதி வந்துருச்சு. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களை விட இவன் தான் இப்ப பெரிய ஆளா இருக்கிறான். ஆனா தன்னிடத்துல வல்லமை பராக்கிரமும் இருந்தும், ஆண்டவரே தான் கூட இருந்தும் அவங்கள்ட்ட என்ன பண்ணலைன்னா, அவங்க நெருக்கும் போது சண்டை போடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத எதிரிங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கும் போது இல்ல, நம்ம வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கும் போது அல்ல, நம்ம அமைதியா இருந்து ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க பண்ணும் போதுதான் எதிரிகள் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களை அவர்கள் சண்டைக்கு, அவர்களுக்கு அதுதான் வேலை, உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. நீ வாக்குவாதம் பண்ணவா, நீ பிரச்சனை பண்ணவா, அதுக்காக தான் அந்த முயற்சி. ஆனா ஈசாக்கு ஒன்றை நன்றாய் தெரிந்து கொண்டான், நீங்க என்ன வாக்குவாதம் பண்றதுக்கும் சண்டை பண்றதுக்கும் கூப்பிட்டானோ, நான் எதுக்கு மட்டும் வரமாட்டேன் அப்படின்னா, சண்டை போடுறதுக்கு நான் வரமாட்டேன். நீங்க ரொம்ப ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். சில நேரங்களிலே நமக்கு விரோதமானவர்கள் நம்மை நஷ்டப்படுத்துவார்கள், நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய பலத்தை அந்த இடத்துல காமிச்சிடக்கூடாது. எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு ஆள் இல்லையா, எனக்கு யாரெல்லாம் தெரியுமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் அமைதியெல்லாம் போக மாட்டேன். நம்ம நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்க கூட சண்டைக்கு போறோம், அவங்க கூட வாக்குவாதம் போறோம். இல்லவே இல்லை. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார் என்றால் கர்த்தர் ஒருவரே யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். சோ ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறத கண்டிப்பா இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நாங்க சண்டைக்கு இழுத்து கூட இவன் வரவே இல்லையே, இத்தனை பிரச்சனை பண்ணியும் அவன் வரவே இல்லையே, இவ்வளவு வாக்குவாதம் பண்றோம் வரவே இல்லையே. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன்தான் சண்டை நம்ம போட்டா கூட அமைதியா போக முடியும்னு சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். அந்த வாக்குவாதத்தை விட்டுருங்க, அந்த சண்டையை விட்டுருங்க, அவர்களுக்கு விரோதமா போறதை விட்டுருங்க. நான் நம்புறேன், நமக்காக தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறத எதிரிகள் எப்போ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணினாலும் நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அமைதியா இருக்க போறேன், நான் அமைதியா இருக்க போறேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன், எனக்காக இயேசு யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பாஸ்டர் நான் எப்படி விட்டுட்டு இருக்கிறது, நான் விட்டுட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அவன் ஈசாக்கு அவர்களிடத்துல சண்டை போடுகிறத நிறுத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரஷர் கொடுத்தாங்க. ஏசேக்கில் அமைதியா போயிட்டான், உடனே சித்னாவுக்கு வந்துட்டாங்க பாருங்களேன். அப்படியே நீங்க இந்த அதிகாரம் ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்திலே விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை செஞ்சார். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்களோ இல்லையோ, அப்போலிருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏசேக்கு சித்னான்னு நம்ம 2 தான் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தோன்றின பல துறவுகளை அவன் தோன்றினான், எல்லாத்தையுமே அவங்க மூடி போட்டாங்க. ஆனா அவன் என்ன பண்ணலன்னா, சண்டை பண்றதும் வாக்குவாதம் பண்றதும் பிரச்சனை பண்றதும் ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா அது கர்த்தர் வேலை. ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த வேலைக்கு நான் இனி போவது இல்லை, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி போனா. ஆனா நான் அமைதியா இருந்தா எனக்காக கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்காக ஆண்டவரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, நான் மௌனமா இருக்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்துல கொடுத்துட்டு, தகப்பனே நான் வழக்காடாதபடி நீர் வழக்காட கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்க, அப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிறதை சகல பேரும் கண்டுகொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுங்கள். நேற்றைய தினத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அப்போ அவன் ரொம்ப அழகாக ஒரு சாட்சி சொன்னான். அவன் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வசதியாய் வாழ்ந்த ஒரு பையன். ஆனால் இந்த காலேஜில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இப்பவும் இருக்கு போல, இப்போவும் அந்த பிள்ளை. அப்போது இவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, இவனுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியல. ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாம் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. அப்போது சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொன்னாங்களாம், இவனோட இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம இப்படியே விட்டால் ரொம்ப இது பண்ணோம். உடனே இவன் சொன்னா, இல்லை அமைதியாக இருப்போம், கடவுளே நமக்காக செய்வார். உடனே சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சொன்னாங்களாமா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் இல்லை, நீ இப்படியே இவங்களுக்கு அடிமையாகவே வேலை செய்ய போகிற அப்படின்னு இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி ஒதுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. அந்த பசங்க ரேக்கிங் பண்ணும்போது ஒரு பையனை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுடைய தகப்பனார் வந்து அரசியலில் இருந்திருக்காரு, அது அவங்களுக்கு தெரியல. அந்த பையன் உடனே நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அப்பா 11 மணிக்கு பெரிய பெரிய ஆட்களோட காலேஜ் வந்துட்டாராங்க. இவனுக்கு அந்த நாளில் காய்ச்சல், இவன் காய்ச்சல் வந்து ரொம்ப ஃபீவராக இருக்கிறனால ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே தண்டிக்கப்படும் போது இந்த பையனை மட்டும் கர்த்தர் அழகாக சேவ் பண்ணி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எல்லா டீச்சர்ஸ் மத்தியிலும் ஒரு நல்ல பேர். அப்போது அந்த காய்ச்சல் வந்தது கூட அவன் சொன்னான், ஆண்டவர் என்னை பர்சனலாக என்னை இந்த ரூமில் உட்கார வைக்கணுன்றதுக்காகவே கர்த்தர் காய்ச்சலை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அமைதியாக இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் வழக்காடுவார், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். நீங்க என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரிடத்துல கேட்கணும், எனக்கு அமைதியா இருக்கிறதுக்கு மட்டும் என்ன கொடுங்கன்னா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளமே என்ன அப்படின்னா, நீங்க அமைதியா போறது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அமைதியா போறது தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்க அமைதியா போறது தான் ஆண்டவர். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நீங்க வந்து தாழ்ந்து போக போக தலையில மிளகா அரைச்சிருவாங்க அப்படின்னு. அப்படி அரைக்க கர்த்தர் விட மாட்டார். எத்தனை நாள் அரைப்பாங்க மிளகா? ரொம்ப நாளெல்லாம் அரைக்க மாட்டாரு. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு. எதிரிதான் பலவீனப்பட்டு போவானே தவிர கர்த்தர் நம்மை சத்துருக்கு முன்பாக பலப்படுத்தி கொண்டே போவார். ஆமென். அப்போ ஈசாக்கினுடைய பெரிய குணம் என்ன அப்படின்னா, சண்டைக்கு இழுக்கிறாங்க, பிரச்சனைக்கு இழுக்கிறாங்க, வாக்குவாதத்துக்கு இழுக்கிறாங்க, வான்றாங்க. நான் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேப்பா, எனக்கு இந்த வேலை இல்லை, எனக்கு இந்த வேலை இல்லை. அவங்க எல்லாரும் ஓய்ந்து போவார்கள். ஆமோதிக்கிறீர்களா? நான் அந்த ஊழியத்தில் ரொம்ப
ரொம்ப பெரிய வெற்றியை நான் பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த ஊழியம் ரத்தினபுரியில் நடக்கும்போது நான் நினைக்கிறேன், இன்னைக்கு 2005 ஆரம்பித்து இத்தனை வருடம் தாண்டினது உண்மையிலே. ஒரு 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 பிரதர் வந்து சென்னையிலேருந்து வர்றாரு, ஒரு கால் டாக்ஸிக்காரர் அவரை கொண்டு போய் நம்ம சர்ச்சு முன்னாடி வாசல் முன்னாடி இறக்கி விடுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவுக்கா நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க அப்படின்னாராமா. அவர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் சென்னையிலேருந்து வந்து முதல் உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட வார்த்தையே இந்த ஏரியாவுக்கா வர்றீங்கன்னு சொன்னார். அப்போ வந்து அவங்க ஏதோ கேள்விப்பட்டிருக்காங்க போல. அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருந்த, எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை சண்டைகள், டெய்லி ஒரு பிரச்சனைக்கு வந்து நிற்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் நம்ம பிரச்சனைக்கு போகவே இல்லை. இன்று பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அடங்கிட்டாங்க. யாருமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க. வாக்குவாதம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தும். நான் இந்த ஜபத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் ஈசாக்கோட இருந்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பொறுத்து போகிறத கர்த்தர் பார்க்கிறார், நீங்க தாழ்ந்து போறத கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே உங்களை அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்துவார்.